இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டெட்பூல் அண்ட் வுல்வரின். டெட்பூலோட யூனிவர்ஸ் அந்த காலவாசி அழிஞ்சிக்கிட்டே வருது. அதை காப்பாற்றுறாங்களா இல்லையா, அதான் இந்த படத்தோட கதை. அந்த காலவரிசையை காப்பாற்றுறதுக்காண்டி வுல்வரினோட ஹெல்ப் தேவைப்படுது. அதுக்கு அந்த யூனிவர்ஸோட வுல்வரின் இறந்தது ஒரு காரணம். ஏன்னா வுல்வரின் தான் ஆதார சக்தி. இப்போ வேறு யூனிவர்ஸில் இருந்து ஆதார சக்தியான வுல்வரினை கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு டிவியை மூலமாக ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் போயிட்டு வுல்வரினோட வேரியண்ட்டை காட்டுற சீன்லாம் செமையாக இருக்குது. அப்புறம் படத்தில் ஃபென்டாஸ்டிக் ஃபோர், பிளேடு மூவிலாம் கொண்டு வந்தது சூப்பராக இருந்துச்சு. படத்தில் முக்கால்வாசி டைலாக்ஸ் தான் இருக்குது, 18+ டைலாக்ஸும் இருக்குது. படம் முழுக்க இப்படியே டைலாக்காக போயிருமோன்னு லைட்டாக பயமாக இருந்துச்சு. ஆனால் 1.5 மணி நேரம் கழித்து படம் கொஞ்சம் விறுவிறுப்பாக போக ஆரம்பிச்சது. அந்த மண்டைக்குள்ளே விரல விடுற சீன்லாம் செம. லாஸ்ட்டில் வுல்வரினோட ஷூட்லாம் செதறி கெத்தாக காமிக்கிற சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. படம் வந்த புதுசில் யூடியூப்பில் இங்கிலீஷ் வெர்ஷன் ஃபுல் மூவியும் லீக் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு கமெண்ட், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், என்டர்டெயின்மெண்ட்டாக எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த ஃபுல் மூவியை நான் பார்த்தேன். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, தேங்க்யூ அந்த யூடியூபருக்கு அப்படின்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு வாட்டி படம் பார்க்கலாம், ஆனால் ஃபேமிலியாக பார்க்க முடியாது, தனியாக தான் பார்க்கணும். இந்த ரிவ்யூ பற்றின அவங்க நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அடுத்த படத்தில் பார்ப்போம். பாய்.